என்னடா எல்லாமே நல்லா போயிட்டுருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனை. என்னென்னா என்னுடைய கோப்ரோ வந்து ஒர்க் ஆகலை. கோப்ரோ வந்து இப்போ ஆனே ஆக மாட்டேங்குது. கடந்த 2 வீடியோ கடைசியாக பார்த்த வீடியோஸ் எல்லாம் கோப்ரோவில் தான் எடுத்தேன். இப்போ நான் சொந்த ஊரில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சொந்த ஊரில் சொந்த வீட்டில் இருக்கேன். கேமரா கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஏன்னா வந்து என்னோடய கோப்ரோ போயிடுச்சு. அதனால் மொபைலில் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்திருப்பேன். ஹேர் கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். மொட்டை போட்டதை கொஞ்சம் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஹேர் கட் பண்ணியிருக்கேன். சூரியரை போட்டு சூர்யா மாதிரி. அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். இது வந்து சூரியரை போட்டு சூர்யா மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது பார்த்தீங்கன்னா பரதேசி அதர்வா மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. நல்லா தான் இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வந்து கலாய்க்கிறாங்க. வீட்டில் வந்து சரணடைஞ்சிட்டேன். எனக்கு எப்படியாவது கோப்ரோ வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இருந்த ஒன்றும் போயிடுச்சு. அதுக்குன்னு நான் அடுத்த வீடியோ வராதுலாம் இல்லை, கண்டிப்பாக வரும். என்ன கோப்ரோ வாங்கணும், அது என் பேரில் கோப்ரோ வாங்க முடியாது. ஏன்னா என் பேரில் வந்து டியூ இருக்குது. ஆல்ரெடி பைக் டியூ ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பழைய கோப்ரோ வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட ஒரு 2 மாதம் டியூ இருக்குது. நடுவில் ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால் என்னென்னா 1 மாதம் என்னால் டியூ கட்ட முடியாமல் பிரேக் விட்டு லேட்டாக தான் கட்டினேன். அதனால என் பேரில் இப்போ எடுத்தேன்னா அவங்க இனிஷியல் அமௌண்ட் போட சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னால் ரெடி பண்ண முடியாது. தங்கச்சி வந்து இன்னி வரைக்கும் கோப்ரோவே எடுத்ததில்லை. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு Imax மீடியா. இந்த வீடியோ நம்ம சேனல்லேயே வித்தியாசமான வீடியோவாக இருக்க போது. அகத்தியர் மலை ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் அங்கே எடுத்திருந்தேன் இல்லையா கோப்ரோ கேமரா, என்னுடைய வீடியோ எடுக்க யூஸ் பண்ணுற கேமரா, அது மொத்தமாக படுத்துருச்சு. ஆனே ஆகலை. என்கிட்ட இருந்தது அந்த ஒரு கேமரா தான். அதை வச்சு தான் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் போயிடுச்சு. அதை சர்வீஸ் பண்ண கொண்டு போய் கொடுத்தா அதுக்கு கேரண்டியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. சர்வீஸ் பண்ணாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்து மறுபடியும் பிரச்சனை வந்துச்சுனாலும் எதுவும் கேட்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. 15,000 16,000 காசு கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நான் பூசே வாங்கிறேன்னு சொல்லி சொந்த ஊருக்கு வந்துட்டேன். நம்ம சேனல் கமெண்ட்ல நிறைய பேர் உன்னை பத்தியும் ஃபேமிலி பத்தியும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம வீடியோஸை பார்க்குற யூடியூபர்ஸ் சில பேர் என்ன கேமரா யூஸ் பண்றீங்க, என்ன மைக் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ நான் விடுறேன். காடு மலைன்னு சுத்திட்டு இருந்த நமக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்த மாதிரி நினைச்சுப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாமே என்ன பத்தின டீட்டெயில்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அட்வென்ச்சர் எதிர்பார்த்து வர்றவங்க இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பயங்கர அட்வென்ச்சரான ஒரு கடல் வீடியோ ஒன்று வரப்போகுது. கடலுக்கு போய் ஆழமான இடத்துல போய் மீன் பிடிச்சிட்டு வர போறோம். மீனவர்கள் கூடயே ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வாழ போறோம். அது அடுத்த வீடியோவா செம்மையா உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோல நம்ம கேமரா ஒன்று வாங்க போறோம் புதுசா. அது போக என்ன பத்தின டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பத்தி சில பேர் கேட்டிருந்தாங்க. என்னோட பேர் சாஸ்கே, சொந்த ஊர் ராமநாதபுரம். வேலை பார்க்கறதுக்காண்டி சென்னைக்கு வந்திருந்தேன். ஒர்க் பண்ணிட்டே சைடா யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஊருமே எனக்கு சொந்த ஊர் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா ஊருக்குமே நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா ஊருமே ரொம்ப பிடிச்சி போச்சு. சினிமா தான் என்னோட மெயின் பேஷனு. எப்படியாவது ஒரு டேரக்டர் ஆயிடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு. சென்னைக்கு வந்த முதல் காரணம் அதான். யார்ட்டையாவது போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணணும், ஒரு ஃபிலிம் பண்ணிடணும் அப்படின்னு. அப்புறம் என்னைய மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது கண்டிப்பா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிட்டேன். ஸ்கூல் டைம்ல இருந்து எங்க ஊர் பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா டிஎஸ்கேன்னு ஒரு டீமா இருந்தோம். அப்ப பாக்கணுமே, லீவ் விட்டாலே நாங்க ஷார்ட் பிலிம்னு கேமரா எடுத்துட்டு கிளம்பிடுவோம். இன்னமும் அதே கேங்கோட தான் இருக்கோம். அப்படியே குழந்தை பிறகு சார் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உள்ள போய் பார்த்தா அந்த குழந்தையே நீங்க தான் சார். ரெடி டேக் மட்டும் எடுமா, நான் வந்து அவுட் பாத்து டேக் ஆக்ஷன். ஜெய் ஐயா சில சின்ன யூடியூபர்ஸ் வந்து நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. நான் யூஸ் பண்ணுறது வெறும் கோப்ரோ கேமரா தான். அதாவது கோப்ரோ ஹீரோ 10 அது ஒன்று தான் வச்சுருந்தேன். அது ஒன்று தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் மைக் எதுவும் யூஸ் பண்ணல. ஆனால் பைக் ரைடிங் போகும்போது மட்டும் போயா மைக் ஒன்று யூஸ் பண்ணுவேன். மற்றபடி இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற வாய்ஸ் சாம்சங் A31 மொபைலில் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸ். மற்றபடி எடிட் பண்ணுறதெல்லாம் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட், ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி இது கலந்து தான் எடிட் பண்ணுவேன். இதை விட வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்கிட்ட இருந்த அந்த ஒரே ஒரு கேமரா GoPro Hero 10 தான். அந்த கேமராவை வச்சு நான் காடு மலைன்னு ஏறி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, அந்த கேமரா வந்து நல்லா உழைச்சி கொடுத்துச்சு. பயங்கரமா வீடியோ எடுத்தேன் நான். நீங்க ரீசெண்டா பார்த்த எல்லா வீடியோவுமே அந்த கேமரா எடுத்தது தான். ஆனா அது ஆன் ஆகலைன்னு சொன்னோன்னு தான் கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. கேமரா என்கிட்ட இருந்தா தானே அடுத்து என்னன்னு யோசிக்க முடியும். அதனால தான் இப்போ வாங்குறதுக்காண்டி வந்துட்டோம். எங்க ஃபேமிலியை பத்தி கேட்டீங்கன்னா அம்மா, 2 தங்கச்சிங்க, அப்பா இப்ப இல்ல, நான் மட்டும்தான். இதுல என்னோட சின்ன தங்கச்சிக்கு ஒரு ஃபுட் vlog சேனல் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ கூடிய சீக்கிரம் நீங்க ஒரு ஃபுட் vlog சேனலையும் பார்க்க போறீங்க. GoPro போய் கேட்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து ஷாப்புக்கு போயிடுவோம். அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாங்க, இஎம்ஐயில் எப்படி வரும் அப்படி இப்படின்னு கேட்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஃபேவர் தான் வரும்னு நினைக்கிறேன். அவங்க எவ்வளோ மீதி அமௌண்ட் கட்ட சொல்கிறாங்களோ அதை கட்டி எடுத்துடலான் இருக்கோம். ஆனால் இந்த பசங்க சீக்கிரம் ரெடி ஆகிடலாம். இந்த பொண்ணுங்க மட்டும் பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். வாணி இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்?
ஃபைனலி நாங்கள் ஆர்டர் பண்ண GoPro Hero 11. நான் முன்னாடி 10 வச்சுருந்தேன், இப்போ 11 ஆர்டர் பண்ணிட்டேன். நான் வாங்குறோம் ரொம்ப புதுசாகவே வாங்கிடலாம் சொல்லி 11 ஆர்டர் பண்ணியாச்சு. கேமரா ஆர்டர் போட்டிருந்தோம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து வந்துருச்சு. நாளைக்கு வந்து வாங்க அப்படிமா நேற்று கால் பண்ணிட்டாங்க. அண்ட் என் ஃப்ரெண்டு வந்து ப்ரிசப்ஷன் வந்து கூட வராரு. அவர் தான் கேமரா வாங்குறது எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுக்க போகிறாரு. காலையிலே குளிச்சு ரெடி ஆகிட்டேன். இந்த புது கேமரா வாங்க போகிறதுனால அது நம்மளுடைய அந்த கேமரா வந்து காடு மலைன்னு சுத்த போகுது. அடுத்து நிறையா பிளானிங் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலி வந்து இன்றைக்கி 10ஆம் தேதி. நேற்று வந்து நம்ம கேமரா வந்து ஆர்டர் பண்ணிட்டு போயிட்டோம். GoPro Hero 10 வந்து இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன். அது நம்ம பானு ஸ்டோர், ராம்நாட்டில் உள்ள பானு ஸ்டோரில் வந்து எப்போவுமே இங்கே தான் நான் வந்து கேமரா அக்சசரிஸ்லாம் வாங்குவேன். அண்ட் வந்து போன தடவை வாங்கினது வந்து கரெக்டாக அந்த வாரண்ட்டி முடிஞ்ச உடனே ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ அதையும் சர்வீஸ் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு யாருக்காவது வந்து GoPro சர்வீஸ் பண்ணுற இடம் ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது எங்கே கொடுக்குன்னு தெரில. சில இடங்கள்லாம் வந்து நம்பிக்கை இல்லாமல் சொல்கிறாங்க. வந்து நீங்கள் கொடுக்கலாம். GoPro பொறுத்த வரைக்கும் யாரும் நம்பிக்கையாக வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஏதாவது பெஸ்ட்டான இடம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வந்து GoPro 11 வந்து வாங்க போகிறோம். நம்ம எப்போவுமே ரெகுலராக ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு எப்போவுமே ஒரு கேமரா வந்து இருக்கணும். அதனால் சப்ஜூட்டாக ஒரு கேமரா இருக்கட்டும்னு சொல்லிட்டு 11 வந்து புதுசாக வாங்க போகிறோம். அந்த 11 வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் 10 வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லையா, அந்த கேமரா வந்து ஆல்ரெடி இருக்கிற கேமரா வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி பேக்கப்புக்கு வச்சுக்குவோம். திடீர்னு ஏதாவது பிரச்சனைனா ரெண்டையும் போட்டு மாற்றி எடுக்கலாம்ல, அதுக்காண்டி வந்திருக்கோம். நேற்றே ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி எல்லாம் இஎம்ஐயில் தான் போட்டிருக்கு. ஸோ நேற்று ஆர்டர் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா தங்கச்சிங்க வந்துகிட்டு இருக்காங்க. வந்த பிறகு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே போய் GoPro வாங்கிக்கிட்டு நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட வந்து யார் இருக்காங்கன்னா திருப்பலாமில் அப்படியே ரிசப்ஷன் 65 யூடியூபர் நிர்மல் ப்ரோ இருக்காங்க. நாங்கள் எங்கள் 2 பேரும் வந்து ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் ஒன்றா தான் சேனல் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் வந்து சென்னைக்கு போனால கொஞ்சம் அங்கிட்டு சுற்றிட்டு இருப்பேன். ப்ரோ வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஃபுல்லாக கவர் பண்ணுவார். இப்போ நம்ம GoPro எடுக்க போகிறோம் இல்லையா, எடுக்கிற GoProவை நாங்கள் வந்து ப்ரோ வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்க போகிறாப்புல. ஸோ அவரோட போய் அங்கே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் GoPro எப்படி இருக்குன்னு. அந்த ஹிஸ்டாரிக்கல் வீடியோவை நீங்கள் அவர் சேனலில் பார்ப்பீங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவர் சேனலில் அந்த ஹிஸ்டாரிக்கல் வீடியோ பார்ப்பீங்க. அங்கே டெஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம கேமரா வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ தான் கேமரா எடுக்க போகிறோம். எடுத்தோடனே ப்ரோவோட வீடியோ போய் எடுக்க போகிறோம் ஃபுல்லாக. இவர் வந்து ஆல்ரெடி என்ன வச்சுருக்கீங்க GoPro? நான் GoPro 9 வச்சுருக்கேன். அந்த சோ கதையெல்லாம் இப்போ வேணாம். தண்ணிக்குள்ளே வந்து இவர் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அந்த GoPro வந்து 16,000 கொடுத்து ரிப்பேர் பார்த்து எனக்கு இவர் கதையை கேட்டதான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதாவது நம்ம எல்லாரும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு கேமரா வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து இங்கே ஒரு கேமரா வாங்கிட்டார். GoPro வந்து 9 தானே ப்ரோ? 9. சரி, அதை வாங்கி அதை வந்து ஒரு இடத்துல போகும்போது தண்ணியில் விழுந்துருச்சு. தண்ணியில் விழுந்து ரிப்பேர் பார்க்குறதுக்கு 16,000 கொடுத்து ரிப்பேர் பார்த்து கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போயும் அது இன்னும் அது சரியாகாமல் இருக்குது. மறுபடியும் ஆன் பண்ணால் இஷ்யூ காமிக்குது. அதனால தான் நானே வந்து புதுசாக வாங்கிடலாம், ரிப்பேர் ஆனாலும் பரவாயில்ல புதுசாக வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கிட்டேன். இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. இப்போ வந்து Saskay விட்டும் ரிப்பேராக தான் இருக்குது. 10 ரிப்பேராக இருக்கிறதுனால ரெண்டுமே நம்ம Saskay சென்னையில் இருக்கிறனால சென்னையில் ஒரு இடம் பார்த்துருக்கோம். அது அந்த இடத்துல கொடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அது வர அது வரைக்கும் செல்ஃபோன் தான். இப்போ எடுக்கிற செல்ஃபோனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் வண்டி. ஆமாம், சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, நாளைக்கு எப்படி எடுத்து இந்த GoPro வாங்கினோடனே நண்பருக்கு ஒரு வீடியோ எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அதோட நேராக ஒரு அரண்மனைக்குள்ளே இறங்கிட்டோம். எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பழைய அரண்மனைக்குள்ளே போய் வீடியோ எடுத்தோம். நம்ம புதுசாக வாங்கின GoPro காலையில் வாங்கினோடனே நேராக வீடியோ எடுக்கிறதுக்காண்டி மத்தியானம் போயிட்டோம். நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண அப்போதுலேருந்தே ஒன்றா தான் வந்து பைக் ரைடெலாம் போவோம், ட்ராவல்லாம் போவோம், வீடியோலாம் எடுப்போம். இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி போய் அவருக்கும் சப்போர்ட் பண்ணி அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அவரோட வீடியோஸ் எல்லாம். அதுக்கப்புறம் அதே GoPro Hero 11 என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போய் பார்த்து அவங்களோட சேர்ந்து சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு விளாண்டுட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பர் வியூ மோடு. நான் கிட்ட தான் வச்சுருக்கேன், ஆனால் வந்து இந்த இடம் ஃபுல்லாக ஒய்டாக காட்டுது. ஹாய் காமி. கேமரா கணக்கும் சாப்பிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்கூல் மேட்லேருந்து ஃப்ரெண்டு. ஆமாடா, அப்படியே நிலஞ்சிருக்குடா. ஆனால் இதில் நல்லா இருக்குமாடா யூஸ்ஃபுல்லா.
ஊர்ல இருக்கும்போது ராமேஸ்வரத்துக்கு போற வழியில நாலுமுக்கு ரோட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சாய் பாயிண்ட்ல தான் எப்பவுமே ஈவினிங் கூடிடுவோம் எல்லாரும். சும்மா உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம், பேசிக்கிட்டு இருப்போம் ரொம்ப நேரமா. எல்லாரும் மாதிரியும் தான் பயங்கரமா டிராவலுக்கு பிளான் பண்ணுவாங்க, ஆனா யாரும் வர மாட்டாங்க. கடைசியில நானும் ரிசப்ஷனை மட்டும் தனியா போற மாதிரி இருக்கும். நிறைய பிளான் பண்ணுவாங்க டிராவலுக்காண்டி, ஆனா அதுல 1-2 தான் நடக்கும், மத்தெல்லாம் நடக்காது. நான் சேனல் வச்சிருக்கேன் இல்லையா, கண்டிப்பா போயே ஆகணுங்கிற ஒரு நிலைமைனால நானே ரிசப்ஷன்லாம் சேனல் வச்சிருக்கிறனால வர்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா எங்கேயாவது போயே ஆகணுங்கிறதுக்காண்டி பிளான் போட்டுட்டு இருப்போம். ராம்நாட்டில் நிறைய கேங் இருக்காங்க, ஆனா அதுல நாங்க கொஞ்சம் தனி. 10 இடத்துக்கு பிளான் போடுவோம், ஆனா அதுல ஏதாவது 1-2க்கு தான் நாங்க உண்மையிலே போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாது கேட்டனால இந்த வீடியோ ஷார்ட்டா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கேமரா போனனால ஒரு சின்ன பிரேக் எடுக்க வேண்டியதாயிடுச்சு, அதனால கொஞ்சம் வீடியோ எல்லாம் லேட்டா வருது, புரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்கிட்டேன்ல GoPro 11, இதுக்கப்புறம் பாருங்க கடல் விளாக் ஒன்று வருது அடுத்து. அதுக்கப்புறம் புனே ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். புனேக்கு போயிட்டோம்னா அதுக்கு அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி காடு மலைன்னு தான் சுத்த போகிறோம். அதெல்லாம் ரொம்ப பயங்கரமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காண்டி காத்திருக்கு. நான் ஸ்டாப்பாக என்டர்டெய்னிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க வச்சுக்கோங்க. சீக்கிரமே உங்களை பார்க்க திரும்ப வரேன். பை பாய்.